ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிக்கு கூட ஸ்டே வித் மீ நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு எதாவது முடிச்சிருந்தோன்னா, நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் லைப்ரரியில் மீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஜங்குக் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பார். அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஜிமின் ஜங்குக் அங்கேருந்து போகிறதையே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து டே அங்கே வராரு. டேவும் ஜங்குக் போகிறத பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே நின்றுட்டுருக்காரு. டே அப்படியே ஜிமின் கிட்டே வந்துட்டு, ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஜிமின் ஸ்டில் அப்படியே நிற்கிறாரு. இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் டேப் பண்ண, ஆ அ, டே என்ன டே கூப்பிட்டியா? என்ன கூப்பிட்டியாவா? என்னடா என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை டே, போகலாமா? போகலாண்டா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது அதை ஒரு பர்சன் அப்படியே தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இப்படியே நைட் தான் காட்டுறாங்க. ஸோ ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கு அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த பர்சன் தான். அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு வுடோஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சன் நேராக அந்த வுடோஸ் கிட்ட தான் போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணால் அந்த வீடு ஃபுல்லாக அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. இப்போ அந்த பர்சன் அப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மேலே ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூம் கிட்டே போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணேன். அந்த டோரும் அப்படியே ஓப்பன் ஆகுது. இந்த பர்சன் நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே இன்னொரு பர்சன் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹூடி மாதிரியான பிளாக் கலர் கோட்டு மாதிரி போட்டு ஒரு பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபேஸ் கூட தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சேரில் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன் அப்படியே போயிட்டு அவங்க முன்னாடி நீல் டவுன் போட்டு உட்காடுறாங்க. அந்த பர்சனும், எதுக்கு வந்த? எதுக்காக என்னை பார்க்கணுன்னு சொன்னேன்? நான் தான் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு சும்மா சும்மா பார்க்கணுன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இந்த பர்சன், அது வந்து பாஸ். என்ன விஷயம்? வந்ததை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. அது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சங்குக்கை காயப்படுத்த ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன? இல்லை, அது வந்து அன்றைக்கி நான் அவனை காயப்படுத்தும் போது அங்கே இன்னொருத்தன் வந்தான். அவன் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுங்க மாதிரியே இருந்தான். நம்ம ஆளுங்க போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ், அவனோட பேச்சு எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவன் கடைசியாக ஜங்குக்கை என்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் லைட்டாக சிரிச்சிட்டு, இதை நான் எதிர்பார்த்தது தான். பாஸ் என்ன சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அவன் யாருன்னு தெரியுமா? இன்னமா உனக்கு புரியல அவன் யாருன்றது? இல்லை, நீங்கள் யாராவது அப்படி அனுப்பியிருக்கீங்களோன்னு கேட்க தான் நான் வந்தேன். நான் அப்படி யாரையும் அனுப்பலை. அவன் யாருன்றது அவனோட கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை, நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனோட அடையாளத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போது அவனுங்களில் ஒருத்தனாக தானே இருக்கணும். ஆனால் அவனை பார்த்தா அவங்களில் ஒருத்தனை தெரியலையே. ஜங்குக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுறானா? கண்டிப்பாக அந்த கூட்டத்தை சேர்ந்த எவனோ ஒருத்தந்தான். அவன் யாருன்னு கண்டுபிடி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது. அது உறுதியாகிற வரைக்கும் நீ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ஆனால் அவன் எப்போ வரான் எப்போ போகிறான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பர்சன் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ இவனும், பாஸ் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணட்டும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்கள நீ கண்காணிச்சிக்கிட்டே இரு, அது மட்டும் போதும். அப்பப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடு, அதுவே போதும். நானே சொல்கிறேன். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ஜூன், அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை பாஸ், அவர் இன்னமும் அங்கேயே தான் இருக்கார். இன்னமும் அவரோட இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல. அவர் இடத்துக்கு வந்ததா எந்த தகவலும் கிடைக்கல. நம்மளால் ஒருத்தன் அங்கே போயிருக்கான். அவன்கிட்டேருந்து எந்த தகவலும் நமக்கு வரவே இல்லையே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கணும். அவனுங்க எல்லாத்தையும் நெருங்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நெருங்கி ஆகணும். புரியுதில்ல? நமக்கு எல்லாம் அது முக்கியம். புரியுது பாஸ். நான் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கண்காணிக்கிறேன்.
அடிக்கடி இந்த மாதிரி என்னை வந்து பார்க்குற வேலை வேண்டாம், இங்கேருந்து கிளம்புனி. ஆ சரி, ஓகே ஓகே பஸ், நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போயிட. இப்போ அந்த சேரில் உட்காந்துட்டு இருந்த பர்சன் அப்படியே எழுந்திருக்கிறாங்க. எழுந்துட்டு அப்படியே இன்னொரு ரூமுக்கு போனால் அங்கே ஒரு பர்சன் அப்படியே ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த பர்சன் அப்படியே உள்ளே போயிட்டு, எதுக்காக வந்த? என்னவா, நான் உன்னோட பார்ட்னர், என்னோடய பார்ட்னரை பார்க்க நான் வரக்கூடாதா என்ன? இங்கே பாரு, நீ இந்த மாதிரி அடிக்கடி வந்தீன்னா உன்னை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிடாதா? என்னை பற்றியா? என்னை யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா என்ன? முடியாது தான், நீ தான் காத்தா போகிறவனாச்சே. சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? இப்போ வந்துட்டு போகிறானே, எதுக்கு வந்தான்? சும்மா தான், நான் ஒரு வேலை கொடுத்துருந்தேன், அதை பற்றி சொல்லிட்டு போக வந்தான். எனக்கே தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது, நீ என்னோடய பார்ட்னர், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் உனக்கு தெரியாமல் நான் எப்படி எதுவும் பண்ண முடியும்? பார்க்கலாம். சரி, நான் இங்கே வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான். என்ன அது? நீ சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரு இடத்துக்கு வர போகிறாங்க. அப்புறம் அந்த பியூர் பிளட்டு அது எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்கிற? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம். அப்போது அதை நீ எடுக்கலாம்ல? அது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஏன்? என்ன மறந்துட்டியா? அந்த புத்தகம் நமக்கு கிடைக்கணும். அதில் தான் அந்த பிளட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த 7 பேர்த்தோட சக்தியை நமக்கு எப்படி எடுத்துக்கணும்னு இருக்குது. அது நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். புரியுதா? முதல்ல அந்த புக்கு எங்கே இருக்குது, அந்த கல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடி. அதை விட்டுட்டு தேவையில்லாமல். சரி சரி, கோவப்படாத, நான் பண்ணுறேன். நான் கிளம்புறேன். சொன்ன வேலையை முதல்ல முடிங்க. அந்த புக்கு எங்கே இருக்குன்னு தேடுங்க. அதை முதல்ல கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்ததை பண்ண முடியும். சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இவங்க 2 பேர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பர்சனும் அங்கேருந்து போயிட. இப்போ அந்த ஹூடி போட்டிருக்க பர்சன் மட்டும் அப்படியே நின்றுட்டு, உண்மைதான், நீ சொல்கிற மாதிரி அந்த புக்கு முக்கியம்தான், அது மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்படி ஸ்மக் பண்ணிவிட்டு அந்த பர்சனும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இப்படியே நம்ம ஜங்குக் பக்கம் தான் காட்டுறாங்க. ஜங்குக் ஒரு ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ஜூன் தான் அப்படியே உள்ளே வராரு. ஜங்குக் நம்ஜூனை பார்த்தோன்னே அப்படியே எழுந்து பவு பண்ண. நம்ஜூன், என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக் நீ? ஏன், என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? காலேஜில் என்ன நடந்துச்சு? ஏன் என்ன கேட்குறீங்க? எனக்கு புரியல. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? லைப்ரரியில் என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஏன், நான் எதுவும் பண்ணல ஜங்குக். ஏங்க அது உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கத்த. இப்போ அந்த ரூமுக்கு ஷுகா வராரு. வந்துட்டு, நம்ஜூன் என்னாச்சு? ஏன் டென்ஷனாக இருக்க? ஜங்குக், என்ன? அது வந்து ஏன் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் திரும்ப கத்துறாரு. இப்போ ஜங்குக் தான், ரியான் அங்கே வந்திருந்தாங்க. என்ன? அவனா? ஆமாம், அவர் நான் எதிர்பார்க்கல. அவர் எதுக்கு அங்கே வந்தாருன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே பார்த்தப்போ சிம்மன் அந்த லைப்ரரியில் இருந்தான். ஒருவேளை அவர் சிம்மனை தேடியா? ரியான் எதுக்கு அங்கே வரணும்? எனக்கு தெரியல. அப்புறம் கூட நடந்த சண்டை அப்போதான் நான் உன்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துக்கு சிம்மன் வரலன்னா அங்கே என்ன ஆயிருக்கும் உனக்கு? அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் கேட்க அப்படியே ஜங்குக் சைலண்ட் ஆக்குறாங்க. இப்போ ஷுகா தான் அப்படியே நம்ஜூன் ஹேண்டை பிடிச்சிட்டு, டேய் கொஞ்சம் அமைதியாரு, ஏன் கத்துற? ஷுகா, உனக்கு புரியலையாடா? இவனை சுற்றி நிறைய பிரச்சனை இருக்குது. இவன் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கான். இவனோட பவர் கூட இவன்கிட்ட இல்லை. இவனை பற்றி உனக்கு தெரியும்ல, இவன் எவ்வளோ முக்கியன்றது உனக்கு தெரியும்ல. இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவனை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அதை அட்டாக் பண்ணும். அதுக்காக தான் நான் இவனை இவ்வளோ சேஃபாக பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவனை கண்காணிச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி அவ்வளோ அசால்ட்டாக ரியான் கூட இவன் சண்டை போட்டிருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல. அவனும் இவனுக்கு ஈக்குவலாக பவர் இருக்கிறவன். அவனோட பவர் இவனை அட்டாக் பண்ணிச்சுன்னா இவனோட உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் போயிடும். அது ஏன் ஜங்குக்கு உனக்கு புரியல?
சாரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமின் அங்கே இருந்ததுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, இங்கே பாரு ஜங்குக், எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்குடா. அதை கண்டுபிடிக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். பத்தாத்துக்கு இப்போ நம்ம உலகத்துக்கு வர நம்ம போயாகணும். ஏன்டா எல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஜங்குக். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. எல்லா விஷயத்தையும் பார்த்து ஹேண்டில் பண்ணு. முதல்ல நீ உன்னை கண்ட்ரோலில் வை. ஏன்னா இப்போ உன்கிட்ட பவர் இல்லை. நீ இப்போ ஒரு சாதாரண மனுஷனாக இருக்க, புரியுதா? நீ ஒன்றும் வேம்பயர் கிடையாது. உன்னோட பவர் மொத்தமும் போயிடுச்சு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ஜன் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஷுக்கா அப்படின்னு ஜங்குக்கோட ஷோல்டரை டேப் பண்ணிவிட்டு, ரெஸ்டடு, நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே நம்ஜூன் பின்னாடியே வராங்க. நம்ஜூன் செம்ம கோவமாக போயிட்டுருக்க. ஷுக்கா அப்படியே போயிட்டு, நம்ஜூன் சொல்லு ஷுக்கா, என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இல்லைடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் இப்போ அந்த புக்கை தேட ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்கிற? ஆமாம், அவன் அந்த புக்கை தேட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணுறேன் ஷுகா. அதை யோசிச்சு எனக்கு ஹெட் பெயின் தான் வருது. நான் என்னத்தை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன். ஏதோ ஒரு விஷயத்த நான் கவனிக்காமல் இருக்கேன். அது என்னது, ஏன், எனக்கு இன்னமும் புரியலடா. சரி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, ஒன்றும் ஆகாது, நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல. இல்லை ஷுகா, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. நான் ஜின்னை பார்க்கணும், நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ஜன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜின் தான் அப்படியே நம்ம வீமினோட ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு அப்படியே லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேருமே அப்படியே அமைதியாக தூங்கிட்டுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஜின் மறுபடியும் அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு நேராக டெரஸ்க்கு தான் வராரு. வந்துட்டு அப்படியே நிற்க கொஞ்ச நேரத்துலேயே நம்ஜன் இந்த இடத்துக்கு வராரு. ஜின் நம்ஜனை பார்த்துட்டு, ஜுனா என்ன இங்கே வந்திருக்க, அது இந்த டைமுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ஜன் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு, எதுவுமே பேசலை. ஜின் அப்படியே நம்ஜனோட ஹேண்டை பிடிச்சிட்டு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கேட்குறாங்க. இப்போ நம்ஜூன் அப்படியே ஜின்னையே பார்க்குறாங்க. ஜின், என்னாச்சுடா, ஏதாவது பிரச்சனையா என்ன, ஏன் உன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நம்ஜூனோட ஃபேஸ் எல்லாம் அப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நம்ஜூன் அப்படியே ஜின்னை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜின்க்கு புரியுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு நம்ஜூனோட ஷோல்டரை அப்படியே டேப் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜூன் அப்படியே டைட்டாக அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே, ஜின் சொல்லு ஜூனா, என்ன, எனக்கு என்னன்னு தெரியல ஜின், ஒரு மாதிரியாக இருக்குது. நான் எதையோ மிஸ் பண்ணுறணுன்னு தோணுது ஜின். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜின் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ஜூனை பார்க்குறாங்க. நம்ஜூன் ஃபேஸில் அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் தெரியுது. ஜின் அப்படியே நம்ஜூனை ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு நம்ஜூனோட ஃபோர்ஹெட்டில் எப்படி கிஸ் பண்ணுறாங்க. நம்ஜூன் அப்படியே ஜின்னோட ஃபேஸையே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ ஜின் தான், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, எதனால் இப்படிலாம் பேசிகிட்ருக்க நீ அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ஜூன் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜின், இங்கே பாரு ஜோனா, ஏதாவது ஒன்றா என்கிட்ட சொல்லு, எனக்கு புரியுது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன் ஜோனா எப்போவுமே தப்பு பண்ண மாட்டான். கண்டிப்பாக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா அது சங்குக்கோட விஷயமாக தான் இருக்கணும். சங்குக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ஜூன் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சின்ன இதை கேட்டுட்டு, அப்போது ஆரன் வந்துட்டான். ஆமாம், அவன் யாரை தேடி வந்தான்னு தான் எனக்கு புரியல, சங்குக்கா இல்லை ஜிமினா. அவனுக்கு ஜிமினை பற்றி எப்படி தெரியும்,
யார் அவன்கிட்ட சொன்னது? இல்லை அவன் ஜங்குக்கை தேடி தான் வந்தானா? எனக்கு ஒன்றுமே புரியலடா. எனக்கு காலேஜில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது. அங்கே ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் அது என்ன? நான் பார்க்கும்போது எல்லாம் சரியாக இருக்க மாதிரி இருக்குச்சு. ஆனால் நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்களுக்கு தெரியுது. அது எப்படி? அது என்னால் யூகிக்கவே முடியலச்சு. அப்படியே சொல்லிவிட்டு நம்ஜன் அப்படியே சோகமாக நிற்கிறாங்க. இப்போ ஜென் அப்படியே நம்ஜனோட ஹேண்ட் லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜோனா, நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. நீ ஒரு வேம்பையரோட கிங், புரியுதா? நம்மளோட கேஸ்டலோட கிங்டா நீ. நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஜென், இங்கே பாரு, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி பவர் இருக்குது. ஆனால் எங்கள் 7 பேர்த்தோட பவரை விட உன்கிட்ட இருக்கிறது ரொம்பவே அதிகம். உன்னால் முடியாதா என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க? இல்லை ஜெனது. இங்கே பாரு ஜோனா, எனக்கு புரியுது இப்போ நீ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்க. முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு. 5 நிமிஷம் நீ தனியாக உட்காந்து உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனி, யோசி. அப்போ கண்டிப்பாக இத்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும். புரியுதா? நீ உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. உன் மைண்டு ரிலாக்ஸாக இல்லை. அது உனக்கு புரியுதா? ஜென், என்ன? தேங்க்யூ. எதுக்கு? ரொம்ப கன்ஃபியூஸாக வந்தேன். இப்போ நான் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்குது. தேங்க்ஸ்டா. எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இருக்கட்டும். ஸோ சார் என்ன பார்க்கலாம் இங்கே வரல. அவங்க குழப்பத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ஐயோ ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜன் சின்ன ஹெல்த் ஹக் பண்ணிட்டு, நான் எப்போல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கணும், எப்போல்லாம் என்னோடய கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ண, என் கன்ஃபியூஷனை கிளியர் ஆக்க என்னோடய ஜின் எனக்கு வேணும். என்னோட கியூன். நான் கிங்குன்னா நீ தான் என்னோட கியூன். ஞாபகம் இருக்கா? புரியுது. இப்போல்லாம் நீ நல்லா பேச கற்றுக்கிட்டடா. அப்படியா? ஏன் இதுக்கு முன்னாடி என் ஜின்கிட்ட நான் அப்படி பேசலையா என்ன? பேசியிருக்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இது ஒரு நல்லா இருக்குல்ல ஜோனா? ஒரு நார்மல் மனுஷனா இந்த உலகத்துக்குள்ளே நடமாடிக்கிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு. நிஜமாவா? நம்மளோட உலகத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி என்ன நடக்குது, மற்றவங்கள பிரச்சனையை பற்றியே பார்த்துட்ருந்தோம். ஆனால் இப்போது நமக்குன்னு கொஞ்சம் நேரம் கிடைக்கிது. எனக்கு அது பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் உன்னை இப்படி ஹக் பண்ணிவிட்டு உன் கைக்குள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படி சொல்லிட்டு ஜென் சிரிக்க, நம்ஜனும் அப்படியே ஜென்னப்பா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ நம்ஜன், சரிடா நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ, சேஃபாக இரு. நான் சேஃபாக இருக்கிறது இருக்கட்டும், நீ உன்னை போட்டு குழப்பிக்காமல் ரெஸ்ட் எடு. தேங்க்யூடா, பாய் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜென்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நம்ஜன் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ஜன் அங்கேருந்து போகிறதே பார்த்துட்டே நிற்கிறாரு. இப்போ இப்படி நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஜிமன், டே, நீங்கள், ஜோயான்னு சொல்லிட்டு 4 பேருமே அப்படியே கேன்டீனில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமன் எதையோ திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ டே இதை பார்த்துட்டு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, என்ன டே என்னாச்சுடா, அப்பப்போ ஏன் ஏதோ மாதிரி ஆயிடுற, என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோடய சுற்றி பார்க்குறாங்க. ஸோ அங்கே நம்ம ஜங்குக்கோட கேங்கே இல்லை. ஆக்சுவலி காய், ஜாக்சன், ஜான் சொல்லிட்டு யாருமே இல்லை. ஜங்குக்கும் அங்கே இல்லை. ஜிமன் இதை சுற்றி பார்த்துட்டு, டே என்னடா இன்னைக்கு ஜங்குக்கோட கேங் வரலையா என்ன? ஏன் கேட்குற? இல்லை கிளாஸ்லேயும் இல்லை, ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, இன்னமும் வரல, அதான் கேட்டேன். தெரிலடா என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. இப்போ ஜிமன் லாஸ்ட்டில் ஜங்குக்கை பார்த்த அந்த மூமெண்ட் தான் யோசிச்சு பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி அங்கேருந்து போயிருப்பாங்கல்ல, ஸோ அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, என்னாச்சு
ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? சுமன், இப்போ எதுக்கு நீ அவனை பற்றி யோசிச்சுட்ருக்க அப்படி சொல்லிட்டு அவருக்குள்ளே இப்படி பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்படி தான் அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போது டைம் ஒரு 1 o'clock இருக்கும். இந்த பக்கம் ஜங்குக்கோட ரூமை தான் காட்டுறாங்க. ஜங்கு, காய், ஜாக்சன், ஜானுன்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்படியே ஒரே ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ அந்த ரூமுக்கு புதுசாக இன்னொரு பர்சன் என்டர் ஆகுறாங்க. அந்த பர்சன் ஃபேஸில் அப்படியே பிளாக் கலர் க்ளோத்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் அவுட்ஃபிட் தான். ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, லாஸ்ட் டைம் ஜங்குக்கை அட்டாக் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து ஜங்குக்கை சேவ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த பர்சன் தான். அப்படியே வந்துட்டு நேராக ஜங்குக்கு பக்கம் போயிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட அப்படியே நீல்டன் போட்டு ஜங்குக் ஃபேஸே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே ஜங்குக்கோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி டேப் பண்ணிவிட்டு, ஏன்டா, ஏன் எனக்கே இப்படி தோணுது, நீ நீ ஏன் இப்படி இருக்க? நான் உன்னை வெறுக்கிறேன். இந்த உலகத்திலே உன்னை வெறுக்கிற அளவுக்கு நான் வேறு யாரையும் வெறுத்ததில்லை. ஐ ஹேட் யூ. ஆனால் ஏன் எனக்கு இப்படி தோணுது? உனக்கு ஏதாவதுன்னா ஏன் நான் முன்னாடி வரேன்? எப்போ பாரு ஏன் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்? இதுக்கு என்ன ஃபீலிங்குன்னு கூட எனக்கு தெரியல. உன்னை நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறேன் ஜங்குக். உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றினதுனால எப்போவும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு மட்டும் நினச்சிடாத. உன்னை யாரும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க விட்டுற மாட்டேன், என்னை தவிர. உன்னோட உயிர் போகிறதா இருந்தாலும் அது என் கையால் தான் இருக்கணும். உன்னை ஒருத்தங்க நெருங்குறாங்கன்னா அது நானாக மட்டும்தான் இருக்கணும். உன்னை சாக்கடிக்கிறதும் நானாக தான் இருக்கணும், உன்னை வாழ வைக்கிறதும் நானாக தான் இருக்கணும். என்னை தவிர உனக்கு வேற யாரும் நெருங்கக்கூடாது. நான் நெருங்கவும் விட மாட்டேன். வெயிட் பண்ணு, எல்லாமே ஒரு நாள் முடியும். அன்னைக்கு கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஆரம்பம் நீயாக இருக்கலாம், ஆனால் இதை நான் முடிச்சு வைக்கிறது நானாக தான் இருப்பேன். நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன் ஜங்குக். பார்த்துட்டே இரு. நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் டைம் இருக்கு. வெயிட் பண்ணுறேன். நீ படுற கஷ்டத்தை நான் பார்க்கணும். உன் கண்ணில் தெரியுது இந்த வலி, இதை நான் இன்னும் அதிகமாக்குவேன். கூடி சீக்கிரமே நான் உன் முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஃபேஸில் அவ்வளோ கோவம் தெரியுது. பட் அடுத்த செகண்டே அந்த கோவம் போய் ஜங்குக் மேலே ஒரு கேர் தெரியுது. அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை டச் பண்ணிவிட்டு, இப்படி நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன்னு ஒரு செகண்ட் கூட நான் யோசிச்சதில்லை. உன்னை நான் இந்த அளவுக்கு வெறுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஆனால் என்னை வெறுக்க வச்சிட்டல. போதும் இந்த ட்ராமா, இது எல்லாத்தையும் சீக்கிரத்தில் நான் முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த காய் சும்மா இல்லாமல் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட செஸ் கிட்ட அவர் ஹிட்ட வச்சுக்கிறாரு. இதை பார்க்குற அந்த பர்சனுக்கு சரியான கோவம் வருது. அப்படியே அவ்வளோ கோவத்தோட பார்த்துட்டு அவரோட கையில் இருக்கிற நைஃப் எடுக்கிறாரு. ஸோ அடுத்த செகண்டே அந்த நைஃபை வச்சுட்டு அப்படியே காய் கிட்ட வந்துட்டு காயோட தலையில் நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறாரு. ஸோ அந்த கொட்டு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ காய் அப்படியே கத்திக்கிட்டே எழுந்திருக்க இப்போ அந்த பர்சன் அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடிடுறாங்க. காய் அப்படியே கத்துனதில் நம்ம ஜாக்கு, ஜானு, ஜங்குக்குன்னு சொல்லிட்டு 4 பேருமே அப்படியே எழுந்திரிச்சிடுறாங்க. ஜங்குக்கு தான், டேய் என்னடா எதுக்குடா இப்போ கத்துன? நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன். அது வந்து என்ன சொல்லித்தல? இல்லைடா, யாரோ என்னை அடித்த மாதிரி இருந்துச்சு மச்சான். நான் நல்லா ட்ரீமில் தான் தெரியுமா, என் ஆள் கூட டூயட்லாம் பாடிட்டு இருந்தேன்டா. எவனோ வந்து அடிச்சுட்டு போயிட்டான்டா. எது மச்சான் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு காய் தலையை தடவிக்கிட்டே சொல்ல, ஜங்குக் இவனை அப்படின்ற மாதிரி அப்படியே டன் ஃபேஸோட பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜானும் ஜாக்கும் அப்படியே முறைக்கிறாங்க. பிகாஸ் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. காய் கத்துறதுல எல்லோரும் எழுந்து உட்காந்துட்டு மிட் நைட்டில் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான், இப்போ நீ மூட்டு படுக்கலைன்னு வச்சுக்கோயேன், நானே உன்னை கொண்டுருவேன். ஒழுங்காக படுத்துரு, எனக்கு தூக்கம் வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத.
டேய் என்னை எவனோ அடிச்சிட்டான் வலிக்குதுன்னு சொல்கிறேன், என்னடா நீங்கள் 2 பேரும் தூங்க போகிறேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் குழந்த மாதிரி கேட்க ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறாரு கொலவெறியோட. காய் போங்கடா எனக்கு வலிக்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்புறப்படுத்துக்கிறாரு. ஜானும் ஜாக்கும் தான் தலையிலே அடிச்சுட்டு இவனை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே படுத்துடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே இருந்து அந்த பால்கனி கிட்ட தான் வராரு. பால்கனி கிட்ட வந்துட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு வெளியில் தெரிகிற அந்த மூனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரோட ஃபேஸ் அவ்வளோ இதாக இருக்குது, அந்த மூன் வெளிச்சத்தில் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அப்படியே நின்றுட்டு அந்த மூணையே பார்த்துட்ருக்க. இப்போது ஜங்குக் ரூம்லேருந்து போன அந்த பர்சன் அப்படியே தூரத்தில் நின்றுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். டட்டா பாய். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.